கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட ஒரு வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார். யோசுவா 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த சூழ்நிலையில தேவன் இந்த வார்த்தை யோசுவா கிட்ட சொன்னார்கிறத அறிந்திருக்கிறோம். மோசே மரித்து போன பிறகு யோசுவா தான் அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தப்போ யோசுவா மிகவும் கலங்கி போயிருந்த சமயத்துல தேவன் திரும்ப இந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு. இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தரை பார்த்திலும் தேவன் இதே வார்த்தையை சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிருங்க. ஏன்னா நீங்க போகிற இடத்துல எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாராம். ஒரு காலம் அதனால நீங்க எந்த காரியத்தை குறித்தோ கலங்க வேண்டியதில்லை. அவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. உங்க இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஏண்டா உங்கள் தகப்பன் சர்வ வல்லமையுள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர், நீங்க போற இடத்துலலாம் உங்க கூட இருக்கிறாரா. இப்படி சொன்ன தேவன் யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யோசுவா 3:7 நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இப்போ இந்த ஜனங்கள் யோசுவாவை முற்றிலும் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னா, அந்த மோசையின் மூலமாய் நடந்த அற்புதங்கள் யோசுவாவின் மூலமா நடந்தாதான் அந்த ஜனங்கள் யோசுவாவை ஏற்றுக்கொள்வாங்கன்னு தேவனுக்கு தெரியும். அதனால அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், மோசே கூட இருந்தது போல நான் உன் கூடயும் இருக்கிறேன்னு சொன்னதை அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்லி அடுத்த அதிகாரத்துல 4 நம்ம பார்க்கிறோம். அவங்க யோர்தான ஆசாரியர்கள் கால் பட்ட மாத்திரத்துல யோர்தான் என்ன செஞ்சுதான்? குவியலாய் நின்றதா. அவங்க தண்ணீர் பிரிந்து நின்ற அந்த இடத்துல ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக அவங்க என்ன செய்யறாங்களாம்? கடந்து போறாங்க. தண்ணீர் இல்லாத தரையில, அந்த உலர்ந்த தரையில அவங்க கடந்து போனதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வாக்கு கொடுத்த தேவன், மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர், உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். யோசுவா கூட இருந்து அவரை மேன்மைப்படுத்துற நம்ம பார்க்கலாம். யோசுவா 4:14 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். இன்றைக்கு உங்களையும் தேவன் அப்படித்தான் மேன்மைப்படுத்த போகிறார். உங்களை பார்த்து தேவன் உங்க கூட இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை பார்த்து மற்ற ஜனங்கள் எல்லாரும் பயப்படும்படியாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். பலம் கொண்டு நீங்க திடமனதா இருக்கும்படி தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி எங்களை பலங்கொண்டு திடமனதா இருக்க சொல்லி இருக்கிற என் தகப்பன் ஆண்டவரே, அப்பா, நீங்க எங்க கூட வரும்போது நாங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை, எந்த மனிதர்களை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை, எந்த சத்ருவுக்கும் நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எங்க அப்பா, எங்க சேனைகளின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் எங்களோடு கூட வருகிறீர் தகப்பனே. இன்றைக்கு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர், இந்த நாளிலே வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். உம்முடைய பிள்ளைகளாக இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தையின் படியே ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே நீர் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி, கன, மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.